நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நெனச்சோமோ, அதே நேரத்தில எது நடக்கும்னு கன்ஃபார்மா வந்து நெனச்சோமோ, அது இப்ப நடக்க போகுது. அரசியலுக்குள்ள டிவிகேவுல இருந்து மாஸ் என்ட்ரி குடுக்க போறாங்க நடிகை த்ரிஷா. இத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகை த்ரிஷா நடிகர் லாரன்ஸ். இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தவங்க தான் திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து நிக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்து அடிபட்டது. அதுக்கப்புறம் ராகவா லாரன்ஸ் சில வீடியோக்கள்லாம் வந்து போட்டாங்க. நான் இத்தன பேருக்கு உதவி செய்றேன், வைக்கிறேன் அப்படின்னு. அவரால பயனடைஞ்சவங்கலாம் வந்து எடுத்து வந்து வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ள வரலாம்னு இருக்கேன். அப்புறம் எங்க அம்மா வந்து முதல்ல வேணாம்னாங்க. அப்புறம் சம்மதிச்சேன் அப்படின்னாங்க. அப்புறம் டிவிகே சார்பா உள்ள வரப்போறதா வந்து சொன்னாங்க. அப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதியில நான் நிக்க போறேன் அப்படிங்கிற மாரி ஒரு பில்டப் எல்லாம் இது பண்ணாரு. அப்புறம் நான் அரசியலுக்கு வரவா வேணாமான்னு மக்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டாரு. இப்படி கிறுக்குத்தனமா வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருந்த சூழ்நிலையில, இப்ப திடீர்னு நான் அரசியலுக்கு வந்து வர்றேன். அத விட எனக்கு சுயமரியாதை வந்து முக்கியம். நமக்கு சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்க ஜாஸ்தியா இருக்கோ, அங்க தான் நம்ம வந்து வரணும். அதுதான் வந்து மரியாதை. அத தாண்டி எனக்கு வேற எதுவும் வந்து இல்ல. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ராகவா லாரன்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல. இவருக்கு என்ன ஆச்சு? இவரே கேள்வி கேட்கிறாரு. இவரே வந்து பதில் சொல்றாரு. இவரே சர்ச்சையா வந்து மாறிக்கிறாரு. ஏன் இப்படி வந்து இருக்காரு? ஒருவேளை இந்த தளபதி வந்து அரசியலுக்கு வந்த உடனே, எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அடி வயித்துல எரிச்சல் இருக்கிறதோட, இன்னொரு பக்கம் பாரு ஒரு சாதாரண டைரக்டர் பையன் எப்படி இன்னைக்கு வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா, எஸ்எஸ்சி ஒரு டைரக்டர்ன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்ப சூர்யாவும் வந்து பாருங்க, கூடிய சீக்கிரம் அரசியலுக்கு வந்து வரப்போறாரு அப்படிங்கிறது. இப்ப சினிமா எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸா வந்து இருந்துச்சோ, ஒரு மிகப்பெரிய வந்து மார்க்கெட்டா வந்து பிசினஸ் மார்க்கெட்டா இருந்துச்சோ, அதே மாரி இப்ப அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கார்ப்பரேட்டா வந்து மாறிக்கிட்டு வந்து வருதுங்க. கூடிய சீக்கிரம் அரசியல்ல வந்து பார்த்தேன்னா, இவர் வந்து மாஸ் ஹீரோ. இப்ப எப்படி சினிமாவுல வந்து இவரு தளபதி, இவரு சியானு, இவரு தல அப்படின்னு வந்து ஒவ்வொரு ஐடென்டிட்டி வந்திருக்கோ, அதே மாரி அரசியல்லயும் இனி ஒவ்வொரு ஐடென்டிட்டி வந்து உருவாகுறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குங்க. ஃபியூச்சர்ல என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். இப்ப நடிகை த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா, விராலிமலை தொகுதியில டிவிகே வேட்பாளரா வந்து நிக்க போறாங்க. அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து லீக் ஆயிருக்கு. அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, ரீசென்ட்டா விஜயபாஸ்கர் வந்து டிவிகேல வந்து இணைஞ்சாரு. விஜயபாஸ்கர் வந்து ஏடிஎம்கேவுல பெரிய செல்வாக்கான ஆளு. ஏடிஎம்கேவுல செல்வாக்கா இருந்தாலுமே, புதுக்கோட்டையில அவருக்கு தனி செல்வாக்கு வந்து இருக்குங்க. அவர் நெனச்சா மொத்த புதுக்கோட்டையும் வந்து பார்த்தோன்னா திரட்டி கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்தோன்னா செல்வாக்கு ஆக்சுவலா. இப்ப என்ன பண்றாரு, இவரு உள்ளுக்குள்ள வந்து வர்றாரு. ஏற்கனவே இந்த குட்கா, ஊழலு அது இதுன்னு அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இப்ப டிவிகேவுக்கு உள்ள வர்றாரா, உள்ள வர்றப்பயே அவருக்கு வந்து போட்ட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். "இங்க பார் உள்ள வர்றீங்க, பெரிய போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து குடுக்க ரெடி. ஆனா, பதிலுக்கு வந்து நீங்க ஒரு காரியம் வந்து பண்ணணும்." அப்படின்னு ஒரு டீலிங். இதுதான் தளபதியினுடைய மாஸ்டர் பிளான் ஸ்கெட்ச்ன்னு வந்து சொல்றாங்க. அதாவது விராலிமலை தொகுதியில டிவிகே சார்பா த்ரிஷா வந்து நிக்க வச்சு, பெரும்பான்மையான அதாவது எப்படின்னா, அதீத பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல த்ரிஷா வந்து ஜெயிக்க வைக்கணும். அப்போ அது வந்து ஓகேவா? அப்படிங்கிற அந்த டீல் தான் இதாயிருக்கு. விஜயபாஸ்கரும் அதுக்கு வந்து பார்த்தேன்னா, அதாவது பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்துல அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு அப்படின்னு கமிட்மெண்ட் குடுத்துருக்காரு. போற போக்க பார்த்தா, அடுத்து வந்து பார்த்தேன்னா, சத்தியத்தின் பொன் வெளிச்சம், புரட்சி தலைவி அம்மா வந்து த்ரிஷான்னு வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து வரலாம். அதையும் விஜயபாஸ்கர் வாயாலே வந்து சொல்லலாம். எப்ப என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். ஏன்னா தமிழக அரசியல பொறுத்தவரைக்கும் சரி, தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் சரி, எப்ப என்ன நடக்கும்னு யாராலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஓவர் நைட்ல ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகமும் தலையெழுத்து வந்து மாறும். ஒருவேளை ஏன்னா பலரும் சொல்லுவாங்க, அடுத்து வந்து த்ரிஷா தான் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மேபி வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இப்ப வரைக்கும் பவர் சென்டர் நான் தான் அப்படின்னு தளபதி வந்து சொன்னாரு. ஆனா, இப்ப அங்கங்க வந்து பார்த்தா, ஆதவ் அர்ஜுனால இருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா, செல்வாக்கு வந்து வேற மாரி வந்து இருக்கு. அதே மாரி இப்ப நீங்க மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு நெனச்சுக்கங்களேன், தீய சக்தி எல்லாமே ஒரு மிஷின் வழியா வந்து டிவிகேக்குள்ள வந்தோனே தூய சக்தியா வந்து மாறிடுச்சு. அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து பார்த்தோன்னா, பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து வருதுங்க. எது எப்படியோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தேன்னா, த்ரிஷா இவங்க எம்எல்ஏவா வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னு நெனச்சுக்கங்களேன், கன்ஃபார்மா வந்து பார்த்தேன்னா, ஒரு முக்கியமான போஸ்டிங்ல உட்காருவாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் வந்து இல்ல. மேபி அது துணை முதலமைச்சரா கூட வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கலாம். எப்ப என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் வந்து பார்ப்போம். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.